இப்போ நம்ம எல்லாரும் யாருடைய அதிகாரத்தில் விடுதலையா இருக்கிறோம்? யாருடைய அதிகாரத்தில் இருந்து விடுதலையானோம்? பிசாசின் அதிகாரத்தில் இருந்தோம். யாருடைய அதிகாரத்தில்? யாருடைய அதிகாரம்? சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்ததுனால ஆண்டவர் நம்ம என்ன செய்தார்? உழுகுறைப்பான், நம்மளை போராட செய்வான். கொஞ்ச நாள் ஆடிட்டு ஆட்டாயிட்டு போயிடும். இயேசு நாமத்தால் துரத்தினா ஓடி போயிடும். எனவே அப்ப பாருங்க, இருளின் அதிகாரத்துல நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்துல உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிதா என்ன பண்ணாரு? சத்தமா சொல்லி விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கி எங்க வச்சிருக்கிறார்? இப்ப எந்த ராஜ்யத்துல வச்சிருக்கிறார்? யாருடைய ராஜ்யத்துல? யாருடைய ராஜ்யத்துல? பிளீஸ், தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து, சாத்தானுடைய ராஜ்யத்துல அதிகாரத்துல இருந்து தேவனாகிய கர்த்தர் பிதா குமாரனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். யாருடைய ராஜ்யத்துல? குமாரனாகிய இயேசு, இயேசுவின் ராஜ்யத்துல நாம் வாழ்கிறோம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, யாருடைய ராஜ்யத்துல இருக்கிறீங்க? யாருடைய ராஜ்யத்துல? இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்தோம் இல்லையா, ஆண்டவர் இல்லாத, அது யாருடைய ராஜ்யம்? அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் டிஃபரெண்ட் காட்டுறேன். எல்லாரும் வாயத்தாரு சொல்லுங்களேன். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் சர்ச்சுக்கு வராத வாழ்ந்தவன், அது யாருடைய ராஜ்யம்? சத்தமா, யாருடைய ராஜ்யம்? சாத்தானுடைய ராஜ்யம். அவன் தான் இருள், அவன் அதிகாரத்துல வச்சிருந்தான். இப்ப எங்க இருக்கிறோம்? யாருடைய ராஜ்யத்துல? ஏசப்பா ராஜ்யம். வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லு. இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல யாரு உட்படுத்தினவர்? தேவனாகிய கர்த்தர் பிதா. அப்போ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யத்துல நீங்கள் நானும் வாழறோம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அப்படிப்பட்ட ராஜ்யத்துல வாழுகிற நம்ம என்ன பண்ணக்கூடாது? திரும்பி இருளின் அதிகாரத்துல போகக்கூடாது. பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும். எபேசியர் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 20 வாசிங்க வேகமா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20. பாத்தீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. இப்பொழுதும் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்திடுவோம். சொல்லுங்க, இப்போதும் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் இயேசுவுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது உகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்திடுவோம். தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது உகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. எவ்வளவு அழகா சொல்றாரு பத்தியா பவுல் அப்போஸ்தலன். வாசிங்க மீண்டும் எபேசியர் 5:20 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும், ஹலோ கவனிங்க, எப்பொழுதும், பிளீஸ், ஹலோ, எப்பொழுதும், எந்த வேளையிலும், எந்த நிமிஷத்திலும், எந்த நேரத்திலும், எப்பொழுதும், இப்பொழுதும், எல்லாவற்றிலும் தந்தையாம் கடவுள், பிதாவாகிய தேவன், பிதாவாகிய இயேசு, பிதாவாகிய குமாரன், தந்தையாம் கடவுளுக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நன்றி பலி, உகந்த காணிக்கை. துதி பலி உனக்கு உகந்த காணிக்கை, அப்பாவுக்கு உகந்த காணிக்கை. இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் தந்தையாம் கடவுள் இயேசுவுக்கு எப்பொழுதும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஓய்வு நாள் எதுக்குங்க? சபை கூடுதல் எதுக்குங்க? அப்பாவுக்கு நன்றி சொல்ற காரியம். எப்போதும் டேவிட் அண்ட் எமிலி கரெக்டா வந்துருவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, ஏதோ ஒரு சம்பவம், எதுக்கோ ஒரு காரியத்துக்கு இன்று ஒரு நாள் தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுதுமே லேட்டுன்னு வரக்கூடாது.
லேட்டுன்னு இருக்கக்கூடாது, ஓய்வு நாள் விட்டுறக்கூடாது, சபை கூடுதல் லேட்டா வரக்கூடாது. ஆக ஆண்டவருக்கு அந்த பயத்தோடு பக்தியோடு ஓடி வருகிறார்களே, நீங்கள்லாம் முன்னாடி போங்க, பிள்ளைங்களா நீங்க போயிடுங்க, பெருமை கூட போயிடுங்க, நாங்க வந்துடுறோம். ஓடி வரணும், அதுதாங்க பயம். பக்தி பார்ப்போம், இவங்கெல்லாம் எப்படா கார்ல வராங்கன்னு பார்ப்போம், இவங்கெல்லாம் எப்படா இவ்வளவு நகை போடுறாங்கன்னு பார்ப்போம், இவங்கெல்லாம் எப்படா இவ்வளவு வீடு வாசலாம் வச்சு பார்க்கிறோமே. அதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? கொஞ்சத்துல உண்மை அப்படின்னு என்ன அர்த்தங்க? கொஞ்சத்துல உண்மையும் உத்தமமும் பயமும் பக்தியும் இருக்குமானால் கர்த்தர் அநேகத்துல நம்மளை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. நான் இப்பெல்லாம் போகிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வெறும் பேண்ட் சட்டையோட போறது இல்லைங்க. இப்போ போற ஃபங்க்ஷன்லாம் கோட்டு சூட்டோட தான் போறேன். எப்படிங்க? நம்ம தான் விசேஷமானவர்கள், கோட்டு சூட்டோட தான் போவேன். ஏன்னு கேளுங்க, என் ஆண்டவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா இது, எப்படா ஒரு கோட்டு சுட்டினா 15,000 20,000, எப்படா இது? ஒவ்வொரு பங்குக்கு ஒன்று போட்டுன்னு வராரு. அதுதான் எங்க அப்பா. எப்போதும் இப்போதும் எல்லாம் வச்சுக்காங்க. தந்தை என் கடவுளுக்கு எப்போ நான் நன்றி சொல்றேன். என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு ஒரு கோட்டு போட்டா கூட இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 கோட்டுகளை கர்த்தர் கொடுத்து வச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் காரணம் என்ன? எதுக்கு? கர்த்தருக்கு பயம், கர்த்தருக்கு பயப்படுதல்ல, கர்த்தருக்கு பயப்படுறது. அதான் சொல்றாங்க. வாசிங்க வசனத்தை, எபேசியர்ல 5:20. யாருடைய கர்த்தர்? யாருடைய கர்த்தர்? எனக்குன்னு சொல்லிக்குதா? எனக்குன்னு சொல்லிக்குதா? இன்னைக்கு எங்க அன்பு மகள் தீபிகா வந்துக்கிறாங்க. தீபிகா ஜி இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துக்கிறாங்க. அவங்க யாரு? என்னுடைய மகள். ஆலயத்துக்கு வந்து என்னுடைய மகள், என்னுடைய தேவனுடைய பிள்ளை. வாசிக்க வசனத்தை. யாருடைய கர்த்தர்? இப்ப அவங்களுக்கு தான் ஒரு கர்த்தர். யாருக்கு? ஆமா, அவங்களுக்கு கர்த்தர் இருந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு வருஷம் போய் வெளிநாட்டுல அடியான் மூலமாக போய் MBBS படிச்சுட்டு ஒரு வருஷம் முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. அது யார் காரணம்? இந்த ஏசப்பா எனக்குள்ள இல்லைனால அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா? நம்ம கிளினிக் அங்க விளம்பருக்கு போகலன்னா அது வந்திருக்குமா? கிளினிக் விளம்பருக்கு அவங்க வேலைக்கு போவோம், அங்க சேரவும், 12வது முடிச்சுட்டு அங்க போவோம், அப்பா அவர்கிட்ட பேச, அப்பா அவர் ஆலோசனை கொடுக்க, நேரம் என்கிட்ட கொண்டு வர. யாருக்குங்க? நம்ம வீட்டில் ஒரு டாக்டர் இருக்கும்போது நம்ம கிளினிக் வச்சு மற்றவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவம் படிக்க, டாக்டர் படிக்க யாராவது முன் வருவாங்களா? படிக்க வைப்பாங்களா? சொல்லுங்க, யாராவது முன் வருவாங்களா? அவங்க படிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்களா? ஆனா நாம நினைக்கிறோம். அவர் நினைச்சாரு, ஆனபடினால அவங்களை கொண்டு வந்தாங்க. நானும் ஆலோசனை கொடுத்தேன். அவங்களை கொடுமை இன்னைக்கு வெளிநாட்டில் படிக்க வச்சேன். ஓராண்டு காலம் படிச்சாங்க. இன்னைக்கு ஓராண்டு காலம் முடிச்சுட்டு வந்தாங்க. வந்துட்டு இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் வசனம் என்ன சொல்லுது? வாசி. நம்மளுடைய யாரு? நம்முடைய கர்த்தராகி இயேசு. இப்ப தீபிகாவுக்கு, லட்சுமிக்கு, கோபாலுக்கு யாரு? யாருங்க? கோபாலுக்கு லட்சுமிக்கு யாரு? நமக்கு நம்முடைய கர்த்தராகி இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஏசப்பா இல்லைன்னா கோபால லட்சுமி நினைச்சிருப்பாங்க, அந்த ஏசப்பா இல்லைன்னா நம்ம பொண்ணு இன்னைக்கு டாக்டர் இல்ல. கணவனை மனைவி அப்படி முகத்தை பார்த்து, லட்சுமி தெரியுமா, ஏசப்பா இல்லைன்னா நம்ம பொண்ணு இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்காது, டாக்டர் படிச்சிருக்காதுல்ல. ஆமாங்க ஆமாங்க ஆமா உண்மைதான். யாருக்கு வரும்? நம்ம சொந்தக்காரெல்லாம் கூட நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடாதுன்னு நினைப்பானுங்க. 3 பொன் பிள்ளையோ 4 பொண்ணு பிள்ளையோ தெரில, தினி பொண்ணு பிள்ளைய வச்சுக்கிறான். ஏதாவது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி விட்டு போறத விட்டு இவன் எதுக்கு அவன் வந்து டாக்டர் படிக்க வைக்கிறான் அப்படின்னு கெடுத்து நிறுத்திட்டு இருப்பான். ஆனா பாருங்க, ஏசப்பா அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம பொண்ணு கூட டாக்டர் படிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏசப்பா இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பொண்ணு நம்ம பிள்ளை இன்னைக்கு டாக்டர் படிச்சிருக்க முடியாது. ஓராண்டு காலம் முடிச்சுட்டு இன்னைக்கு நன்றி உள்ளவர்களா வந்து சபையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்க? சிக்கன் பிரியாணி ஆண்டவருடைய சமூகத்துல அன்னதானம் இல்ல, ஐக்கிய உணவு. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் சமூகத்துல அன்னதானம் கொடுக்கணுங்க, எங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு, என் பொண்ணு மருத்துவம் படிச்சுட்டு வந்துக்குதுன்னா. இது அன்னதானம் இல்ல பிரதர் சகோதரி, இது அன்னதானம் இல்ல. அது விக்கிரகத்துல சொல்லுவோம் அன்னதானம்னு, அது ஏழைகளுக்கு கொடுக்கறதுன்னு, அது தரித்திரருக்கு கொடுக்கறதுன்னு. இது அன்னதானம் அல்ல. நாங்கள் எல்லாரும் இணைந்து சாப்பிடுவதுதான் இது ஐக்கிய விருந்து. அல்லேலூயா. என்ன விருந்து? ஐக்கிய விருந்து. அது என்னது? ஒரு மனமாய் புசிப்பது,
ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து சாப்பிடுவது, அதுக்கு பேர் தான் ஐக்கிய உணவு என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படியாக இன்றைக்கு அவர்கள் அந்த ஐக்கிய உணவு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? வசனம் எபேசியர் 5:20 சொல்லுகிற வாசி கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து? இப்ப உனக்கு எனக்கு மட்டும் இல்ல, இணையதளத்துல கேட்கிற பார்க்கிற அத்தனை பேரும் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் அறியாதவர்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள். அப்ப அவர் கேட்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை என்னது? என்னுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து? இன்னைக்கு தீபிகாவுக்கும் தீபிகா குடும்பத்துக்கும் நம்முடைய நம்ம குடும்பத்துக்கான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் ஒரு சமுதாயத்துக்கு ஏற்றவர் மட்டுமல்ல, இது இந்துக்களுக்கான தெய்வம் அல்ல. ஆண்டவர் முஸ்லிம்களுக்காக மட்டும் தெய்வம் அல்ல, ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கான தெய்வம் அல்ல. ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வம்? எல்லாருக்கும் உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. அதான் வசனம் நான் சொல்றது, வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம். நம்ம ஆண்டவர் எல்லாருக்கும் தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. முஸ்லிமுக்கும் தெய்வம், இந்துக்களுக்கும் தெய்வம், கிறிஸ்தவர்களுக்கும் தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் நமக்கு மட்டும் தனிப்பட்ட விதத்துல ஜேம்ஸ் ஜெயபாலுக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, மார்க்குக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, சைமனுக்கு மட்டும் ஆண்டவர் இல்ல, அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், எங்க அம்மா அப்பா விட்டுருவன்ட்டான். ஹஸ்பண்ட் சைமன் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கலாமா? இருக்க கூடாதா? இப்ப அவங்களுக்கு ஆண்டவர் இயேசு தேவையா இல்லையா? தேவை. அதுதான் எல்லாருக்குமான ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அந்த இந்துக்களுக்கு மட்டுமல்ல, பார்சியருக்கு மட்டுமல்ல, புத்திஸ்டுக்கு மட்டுமல்ல, சகல ஜாதி ஜனங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தெய்வம். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 4 பேர் இருக்கிறாங்க சேர்ந்து அங்க பேசும்போது சொல்றேன், ஏய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து? நம்முடைய நம்ம குடும்பத்துக்கு, நம்மளை சார்ந்தவர்களுக்கு, நம்ம குடும்பங்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆக விடுதலை, டெலிவரன்ஸ் என்ற தலைப்பில் ஆண்டவராகிய தேவன் பாருங்க இவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார். ஆக அந்த இருள் இருந்து ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அந்த டெலிவரன்ஸ், விடுதலை என்ற தலைப்பில் முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்கிறார். ரோமர் 6 அதிகாரம் 7 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 4 அதிகாரம் 1 வசனம் எடுத்துக்கொள்வோம். சீக்கிரமாக ஆண்டவர் முதல் டாபிக் சொல்லுகிறார், பேயிலிருந்து விடுதலை. ஆண்டவர் முதல்ல எதிலிருந்து விடுதலை தராரு? பேயிலிருந்து விடுதலை. ஆக டெலிவரன்ஸ் ஃப்ரம் தி டெவில் ஸ்பிரிட். ஆண்டவர் எதிலிருந்து? டெலிவரன்ஸ் ஃப்ரம் தி டெவில் ஸ்பிரிட். அப்படி என்றால் பேயிலிருந்து விடுதலை. முதல் காரியம் ரோமர் புத்தகம் 6 அதிகாரம் 7 வசனத்தை வேகமாய் ஒருவர் வாசிக்கலாம். ரோமர் பாத்தீங்களா? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. மரிச்சவன் எதுக்கு நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான்? மரிச்சவன் பாவத்துக்கு நீங்கி அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே அதுக்கு முன் வசனத்தை வாசித்து பாருங்க பார்க்கலாம். 6 வசனம், 6 அதிகாரம் 6 வசனத்துல பாத்தீங்களா? நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போக மட்டும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவைகளோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம பழைய மனுஷன் என்னைக்கு நீங்க ஞானசானம் எடுத்துட்டீங்களோ அந்த மனுஷன் செத்து போயிட்டான். நாங்க ஞானசானம் கொடுப்போம், என்ன சொல்றோம்? பாவத்துக்கு மரித்து நீங்க செத்துட்டீங்க, நீதிக்கு பிழைக்கும்படி தான் ஞானசானம் கொடுக்கிறோம். அப்ப பாவத்துக்கு மரித்து போயாச்சு. அப்ப பழைய மனுஷன் செத்துட்டான். ஹலோ, இப்ப திரும்ப நம்ம தப்பு பண்ண போய் சொல்றோமே, அப்ப பாவ மனுஷன் திரும்ப வந்துடுறான். வரலாமா? வரக்கூடாது. ஆண்டவரை ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஓய்வு நாளுக்கு சரியா வருவேன். சபை கூடுதலுக்கு ஒழுங்கா வருவீங்களா? வருவேன். சபை சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிவேன். இனி ஆண்டவர் விட்டு பின்வாங்க மாட்டேன். உன் சம்பாத்தியத்தில் உண்மையாய் தசம காணியாட்சிகளை சபையினுடைய கட்டுமான படிகள் மற்ற யாவையும் செலுத்துவேன். இது எல்லாத்தையும் சொல்லி பாவத்துக்கு மறிச்சிட்ட, நீதிக்கு பொழைச்சிட்ட. இப்ப திரும்ப இது அத்தனையும் நீ தப்பு பண்ணும் பொழுது நீ எங்க இருக்கிறாய்? இருளில் இருக்கிறியா, வெளிச்சத்தில் இருக்கிறியா? இப்ப எங்க இருக்கிற?
இருள் இருக்கிற. ஆகவே கர்த்தர் சொல்றார், பேயிலிருந்து விடுதலை. அந்த பேய் ஆவி உனக்குள்ள வந்தாதான் பொய் சொல்லுவ. அந்த பேயாவி உனக்குள்ள வந்தாதான் காலதாமதமா வருவ. அந்த பேயாவி உனக்குள்ள வந்தாதான் உலகத்தை திரும்பி பார்ப்ப. அந்த பேயாவி உனக்குள்ள வந்தாதான் சபையில வந்து தூங்குவ. அந்த பேயாவி உனக்குள்ள வந்தாதான் குடும்பத்துல குழப்பம் வரும். அந்த பேயாவி உனக்குள்ள வந்தாதான் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லாத இருக்கும். அந்த பேயாவி உனக்குள்ள வந்தாதான் பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், சபை சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, 7ஆம் வசனம் என்ன சொல்லு, வாசிங்க 7ஆம் வசனத்தை. மரித்தவனை ஆண்டவர் என்ன செய்யறாரா? பாவத்துக்கு நீக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்தவன் யாரு? மரித்தவன் யாரு? நீ பாவத்துக்கு மரிச்சிட்ட. அப்ப எதுக்கு நீக்கிறாரு? உங்களை விடுதலையாக்க. அப்ப பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. வாசிங்க வசனத்தை 7. பாத்தீங்களா? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கிட்டான். இப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? மரிச்சிட்டீங்க. மரிச்சு இப்ப என்ன பண்ணிட்டீங்க? திரும்ப விடுதலை ஆக்கப்பட்டீங்க. இப்ப திரும்ப அந்த தப்பு பண்ணலாமா? திரும்ப அந்த உலக பிரமாண சடங்கு சம்பிரதாயங்களை பாருங்க. நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப கல்யாண வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டுன்னா தாய் விட்டு சீர் உடனே மனையை போட்டுருவாங்க கீழே. மண்ணானை கூப்பிட்டு ஏகாலியை கூப்பிட்டு மனையை போட்டு துணியை போட்டு அது மேல ஒட்டு துணி இல்லாத லுங்கியோடு வேட்டியோடு கட்ட உட்கார வச்சு அந்த பயிர் இந்த பயிர் எல்லாத்தையும் அரைச்சி பூசி கீசி அதை என்ன பண்ணி ஆளும் சுற்றி அந்த பிள்ளை இத்தோடு சனியமா போட்டோம், நாசமா போட்டோம், இவனுக்கா கல்யாணம் நாசமா போவோம், நாசமா போவோம், நாசமா போவோன்ட்டு வந்து என்ன பண்ணுதுங்க, அந்த புடவை ஜாக்கெட்டு புடவைய துணியை பார்த்துட்டு என்ன பண்ணுதுங்க, ஐயோ இதை எடுத்து வச்சுக்கிறப்ப நாசமா போவோம், இவனா புள்ள குட்டி வைக்க போறான், நாசமா போன்ட்டு போயிடும். இதுக்கு இதெல்லாம் செஞ்சு கிடக்குதுங்க. எனவே ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளா மனுஷன் சாகுறான். எதுக்கு சாகுறான்? பாவத்துக்கு சாகுறான். 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? மரித்தவன் பாவத்தை நீக்கி. அப்ப ஏன் மரிக்கிறான்? தண்ணிக்குள்ள ஏன் அனுப்புறோம்? அந்த தண்ணி என்னவா இருக்குதுங்க சொல்லுங்க? அந்த தண்ணின்னா இயேசுவின் ரத்தம். அந்த தண்ணின்னா இயேசுவின் வார்த்தை. அந்த வார்த்தையில ரத்தத்திலையும் அந்த தண்ணி இயேசுவின் வேத வசனம், அந்த வார்த்தை அவர் இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்துல நாங்க என்ன செய்யறோம்? அவங்கள அமுக்கி அவங்க பாவத்துக்கு செத்து உள்ள போகுதுன்னா, ஆண்டவரே பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி பாவத்துக்கு சாக அடிக்கிறோம். இதுவரைக்கும் செஞ்ச பாவம், தாயின் வயிற்றில பிறந்தது பாவம். இந்த பாவங்களுக்கா சாபங்களுக்காக சாகறீங்க, செத்து உயிர் தெழுறீங்க. அப்ப ஒரு மனுஷன் எதுக்காக சாகறான் சொல்லுங்க, வாய் தரங்க. இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கினீங்க வச்சுங்களேன், இனி மறுதலிக்க மாட்டீங்க. ஏன்னா ஒன்று புரிஞ்சுங்களேன், நான் ஆண்டவருக்குள்ள வந்தபோது பல ஸ்ட்ரகிள் வந்தது, அப்படியே ஸ்ட்ரைக் வந்தது, என் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வந்தது, பல நெருக்கடிகள் வந்தது. ஆனால் என்னை சுற்றி யாருமே இல்லை. 4 செவத்துக்குள்ளே நான் நிற்கும் போது என்னை சுற்றி இருளாக இருந்தது. ஆனால் அந்த இருளிலும் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுத்து, மகனே இதை கண்டு நீ தோண்டு போகாத, உன் வாழ்க்கையில் நடைபெற்ற இப்பேற்பட்ட காரியங்களை கண்டு நீ பின்மாற்றம் அடையாத, ஸ்ட்ராங்கா நில்லு, அஸ்திபாரமா நில்லு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னாரு ஆண்டவர். அல்லேலூயா, வெகு தூரம்னாரு. அன்னைக்கு என் பக்கத்தில் யாருமே இல்லை, நான் தனி ஒரு மனுஷனை நின்னேன், தனி மனுஷனா நிற்கிறேன், என்னை சுற்றி யாருமே கிடையாது. வயசான எங்க அப்பா அம்மா மட்டும் நிற்கிறாங்க. அவங்களுக்கு சத்தியத்தை பற்றி தெரியாது, ஆண்டவரை பற்றி தெரியாது. நான் ஒரு ஆளா நிற்கிறேன். அன்னைக்கு நான் கொஞ்சம் மனதை தளர விட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நீங்க இல்லை, நானும் இல்லை, நானும் மண்ணுக்கு போயிருப்பேன், நானும் இருந்திருக்க மாட்டேன். எனவே அன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற அப்படியே நின்றதுனால தான் இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் தூரத்துக்கு தேவன் உலக நாடுகள் முழுவதிலும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் என் மூலமா வருகிற ஜெபங்களை, வார்த்தைகளை, ஆண்டவர்களுடைய வாக்கு தத்தங்களுக்கு உலக நாடுகள் அநேகம் பேர் காத்து கிடக்கிறார்கள். ஒரு நாள் கொஞ்சம் நான் கால வேளையில் அனுப்புகிற அந்த செய்தி, அதை பார்த்து அவர்கள் அந்த நாளுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அன்பான தேவனை, இன்னைக்கு தூரத்துக்கு தேவனாய் அநேக நாடுகளுக்கு அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையான வைத்திருக்கிறாரே, அது காரணம் என்ன? கர்த்தருக்குள்ள வந்துட்டோம். என்ன இடர்பாடு வந்தாலும் தவளவு மாட்டேன். எந்த இடர்பாடு வந்தாலும் என் கால் கல்லில் இடராதபடி ஆண்டவர் தாங்கி ஏந்தி
ஆண்டவர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. தளரவே கூடாது, நிக்கணுங்க. ஆண்டவர் உயர்த்துற மட மட மடமன்னு உயர்த்துவார். மட மட மடமடன்னு ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருப்பார். கிரவுத்து 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 ஆண்டவர் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போய் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆகவே நம்ம என்ன செய்யக்கூடாது, மனுஷன் எதுக்காக சாகுறான்? வாசிக்க வசனத்தை 7. மரித்தவன் பாவத்துக்கு நீக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆக அவன் பாவத்துக்கு நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். 1 பேதுரு 4:1 வேகமா வாசிங்க. 1 பேதுரு 4:1 பாருங்க. இப்படி இருக்க கிறிஸ்து இயேசு நமக்காக மாம்சத்துல பாடுபட்டபடியால். யாருக்கு பாடுபட்டது? யாருங்க? 1 பேதுரு 4:1 என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசு நமக்காக மாம்சத்துல பாடுபட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. யாரு பாடுபட்டது மாம்சத்துல? நம்மளை பெத்த அப்பா அம்மா பாடுபட்டாங்களா? சோறு போட, கஞ்சி ஊத்த, தண்ணி ஊத்த, படிக்க வைக்க பாடுபட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம உயிருக்காக அவங்க உயிர் கொடுத்திருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? கிறிஸ்து இயேசு அவர் மாம்சத்திலே பாடுபட்டார். கல்வாரிக்கு போகும்போது, மலைக்கு போகும்போது அந்த தூக்கு மரத்தை சுமர்ந்து கொண்டு போனார். 39 சாட்டு அடிகளை பெற்றுக் கொண்டு போனார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய தேவன் அவர் சுமந்து கொண்டு போய் மாம்சத்திலே அவர் பாடுபட்டார். அப்படிப்பட்ட சிந்தையை பாத்தீங்களா, ஆயுதமாக அவர்கள். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்துல பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க என்ன பண்ணணுமா? எப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்கு இருக்கணும்? எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணும்? ஆயுதம். ஆயுதம் என்ன? போர் ஆயுதங்கள். என்ன ஆயுதம்? வெங்கலமா இருக்கும், வெங்கலமா இருக்கும், அது பித்தளையா இருக்கும், அது இரும்பா இருக்கும். அதை ஏதாவது குண்டு போட்டா கூட, சுட்டா கூட அது உள்ள நுழையாது. அப்படிப்பட்ட உங்க சிந்தை, உங்க எண்ணம், உங்க சிந்தை எப்படிப்பட்ட ஆயுதம்? நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. போர்ச்சவகர் போகும்போது எல்லாம் வெளியில இருந்து அம்பு விடுவாங்க, சுடுவாங்க. அவங்க மேல ஒரு கேடகம் வச்சிருப்பாங்க. போலீஸ்ல கூட ஒரு சில இது வச்சிருப்பாங்க, தடியடி நடத்துறதுக்கு, துப்பாக்கி சுடுறதுக்கு. இவங்க வச்சுக்கிறது கூட உள்ள தொலைக்கும். ஆனா ராணுவத்துல வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த கேடகம், அது தொலைக்காது. அது போல அதை காட்டிலும் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அப்படிப்பட்ட இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக, கிறிஸ்து இயேசு நமக்காக மாம்சத்துல பாடுபட்டபடியால் நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வேணும்? எப்படிப்பட்ட சிந்தை வேணும்? இயேசு கிறிஸ்துடைய சிந்தை. யாருடைய சிந்தை? இயேசு கிறிஸ்து சிந்தை யாருன்னா அழிச்சுதா? அதாவது சிலுவைக்கு போறது கூட யாரு? யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான். அவனை கூட அவர் வேதனையா நினைக்கலங்க. அவருடைய சிந்தை என்னன்னா, இன்னைக்கு என் அன்பு மகனே நீ என்ன காட்டி கொடுக்க போகிறாய் என்று சொன்னாய். அப்படியே மறுதல், அப்படியே பின்வாங்கி போனான். அவருக்கு தெரியுது யார் காட்டி கொடுக்க போறான்னு. அப்ப கூட அவர் நினைச்ச நொந்துக்கவே இல்லை. அவரை சிலுவையில கொண்டு போய் தூக்கு மரத்துல போடும்போது 2 பக்கம் ஒருத்த கொலைகாரன், ஒருத்த திருடன். அந்த 2 திருடர்கள் மத்தியில போட்டாங்க. அப்ப கூட அவரு இந்த 2 திருடர்கள் மத்தியில என்ன தூக்கல போறீங்கன்னு கேட்கல. ஏசப்பா கேட்கவே இல்லை. அவர்கள் மத்தியில் அவர் நின்றார். அவர்களுக்கே வேதனை ஐயோ நான் திருட, நான் கொலைகாரனாச்சே, இப்படி மகா உன்னத தெய்வத்தை கொண்டாந்து எங்க கூட போறீங்களா தூக்கல நானுங்க. கடவுளே எங்களையும் நீங்க இன்னைக்கு பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வீரா என்று கேட்டான். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஏசப்பா இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில இருப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட எண்ணம், அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சிந்தை. ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சிந்தை உங்க ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இணையதளத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை. உனக்கு துரோகிகளை எழுப்புவார்கள், உனக்கு துரோகிகளா இருப்பார்கள், உனக்கு துரோக இச்சகமே பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களை நீ விரோதமாய் பாராத, அவர்கள் மேல் அன்பு செலுத்து. அதாவது நீங்க புண்ணியம் செய்வதில், புண்ணியம் என்றால் உலகத்தார் சொல்லுவாங்க புண்ணியம் என்று சொல்லுவார்கள். நம்ம வேதம் சொல்லுகிற நன்மை என்று சொல்லுகிறது. நன்மை தான் அவர்கள் புண்ணியம் என்று சொன்னார்கள். ஆக நீ செய்கிற நன்மைகளை செய்து கொண்டே இரு. உனக்கு துரோகம் செய்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் நீ செய்து கொண்டே இரு. உனக்கு துரோக இச்சகம் பேசிக்கொண்டே இருப்பார்களா, அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இரு. நீ நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் செய். அந்த எண்ணம் இருக்குமானால் அதுதான் உனக்கு தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் சிந்தை ஆயுதமாக தரித்தவர்கள் தான். நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. நாங்க இருக்கிற ஊழியக்காரா இருக்கிறேன்னா எங்களுக்கு ஏச்சுக்களும் பேச்சுக்கள் அநேக வரும்.
அடுத்தவன் இருக்கிறானோ விசுவாசிகளை ஏனலமா கேவலமா கூட பேசுவாங்க. டோன்ட் வரி, நத்திங் ஃபீல். கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும், ஆனாலும் நாங்க அதை விட்டுட்டு அடுத்த நிலைக்கு நாங்க போயிடுவோம். ஆண்டவரே, அறியாமல் என் பிள்ளைகள் செய்கிற தப்பிதங்களை மன்னிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆக ஒரு விசை கூட நம்ம நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். ஆகவேதான் பேயிலிருந்து விடுதலை. ஒருவன் எதற்காக மரிக்கிறான்? அவன் தன்னுடைய பாவத்திற்கு அவன் மரிக்கிறான். எனவே அன்பு தேவ பிள்ளை, இரண்டாவதாக ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை. முதலாவது பேயிலிருந்து விடுதலை, இரண்டாவது பாவத்தில் விடுதலை. ஃப்ரீடம் ஃப்ரம் சின். அப்படி என்றால் பாவத்திலிருந்து விடுதலை. ஆண்டவர் சொல்றார் கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13. ஒரு வேகமா வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3 எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரம். பாவத்திலிருந்து விடுதலை, ஃப்ரீடம் ஃப்ரம் சின். கலாத்தியர் 3:13 வேகமாக. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடினால். பார்த்தனா, மரத்தில் தூக்கப்பட்டவர் யாரு? எசேக்கியேல். உனக்காக தூக்குக்கு போனது யாரு? உங்க அப்பாவா அம்மாவா? யாருக்கு? சிதம்பரமா? யாருப்பா? யாரு போனது? மார்க்கு? யாரு? ஜேம்ஸ்? யாரு? யார் போனது? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்ப பாருங்க, ஆண்டவர் யாருக்காக சாபமானார்? யாருக்காக? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு தம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவராகிய தேவன் பாருங்க, அவர் எவ்வளவு அழகாக பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். நல்ல கவனிங்க. அங்க பாருங்க, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்துல பாடுபட்டபடியால். கிறிஸ்து இயேசு எதுல பாடுபட்டாரு? மாம்சத்துல. ஏன் பாடுபட்டார்? யாருக்காக? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்து இயேசு யாருக்காக பாடுபட்டார்? யாருக்காக? எனக்காக. தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே? அவர் மரத்துல, அவர் தூக்கு மரத்துல தூக்குல விடப்பட்டார். ஆகவே அந்த தூக்குல போன அத்தனை பேரும் சபிக்கப்பட்ட. இன்னைக்கு அநேகர் சொல்றோம், இந்த ஆளு கூட வாழறதை விட தூக்குல தொங்கிடலாம், இப்படிப்பட்ட பொண்டாட்டி கூட வாழறதை விட செத்து போலாம், தூக்குல தொங்கிடலாம், இப்படிப்பட்ட பிள்ளைங்கள வாழறதை விட நம்ம எதனா மருந்து குடிச்சு செத்து போலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பிறப்புன்னு ஒண்ணு வரும்பொழுது இறப்புன்னு ஒண்ணு கடவுள் எழுதி வைத்திருக்கிறார். அது நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைச்சாலும் உன் உயிர் போகவே போகாது. சில பேர் புருஷனை பயம்படுத்த ஓடி போய் நான் தூக்கு போட்டுக்கிறேன்னு. சில பேர் மனைவியை பயம்படுத்த போய் தூக்கு போட்டுக்கிறேன்னு, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறேன்னு. சோ பிள்ளைகளை அப்பா அம்மா எதனா கேட்டாங்கன்னா உடனே பிள்ளைங்களுக்கு கோவம் வந்துடும். நான் எங்கேயாவது போயிடுறேன், எங்கேயாவது வந்துடுறேன், ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரத்துல அவர் சாபமானார். ஆக அவர் எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அப்ப நமக்காக அவர் சாபமானார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து யாருக்காக சாபமானார்? யாருக்காக சாபமானார்? அவர் ஒரே ஒரு முறை சாபமானார். அவர் மரத்துல, அந்த தூக்கு மரத்துல அவரே மரித்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதுக்கப்புறம் வருது பாருங்க வசனம், சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அது என்னங்க நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு? இங்கதான் பாயிண்ட், கவனமா புரிங்க. நான் கவனமா, நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை நீங்களாக்கி, அப்ப சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கின்னு சொன்னாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தின் சாபம்னா என்னங்க?